ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் நம்ம வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயமா ஊர் வரைக்கும் போயிருந்தேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ திருப்பி போட்டலாம் அப்படின்ற ஒரு இதோட ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளேயே 2-3 அப்டேட்ஸ் இல்லை ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம ராயன் படத்தை பற்றி தான். ஆமாங்க, நம்ம தனுஷ் அவர்களுடைய 50வது படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ராயன் படத்துலேருந்து நிறையா கேரக்டர் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம யசஸ்வரியை பற்றி பார்த்தோம். அது அவர் இல்லாமல் இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் இதில் இருக்கிறத அவங்க ஒரு போஸ்டர் மூலிமா வெளியிட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் அவர்களுடைய அண்ணன் செல்வராகவன் அவர்கள் தான். ஆமாங்க, இவர் இந்த படத்தில் இருக்கிறது படத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான டைரக்டர், ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம பிரகாஷ்ராஜ் சார் தான். ஆமாங்க, நம்ம பிரகாஷ்ராஜ் சாரும் நம்ம தனுஷ் அவர்களும் ரீசெண்டாக திருச்சிற்றம்பலம் படத்தில் சூப்பராக ஒரு அப்பா பையன் ரோல் கொடுத்துருந்தாங்க. இதில் இவர் என்ன ரோல் நடிச்சிருக்காரு அப்படின்னு தெரியல. பட் ஆனால் ஒரு போஸ்டர் பார்த்தாலே தெரியுது ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ரோலாக இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. அடுத்த கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துஷாரா. ஆமாங்க, நம்ம சார்பட்டா பரம்பரையில் சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அவங்களும் இந்த படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்புறம்னா இவங்க பார்த்தீங்கன்னா சூரரை போச்சு படத்துலையும் 8 தோட்டங்கள் படத்துலையும் சூப்பரான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க. மக்கள் மனசில் ஒரு பெரிய இடத்தையே பிடிச்சிருப்பாங்க. இவங்க 4 பேரும் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்றத ஒரு போஸ்டர்ஸ் மூலிமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியுது வேறு மாதிரி சூஸ் பண்ணி நம்ம தனுஷ் அவர்கள் பண்ணுறாரு. ஏன்னா 50வது படம் மாபெரும் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போதே தெரியுது படம் ஒரு வடசென்னை சார்ந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது. படம் நல்லா வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கலாம். நான் படத்துக்கு மரண வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா தனுஷ் டைரக்ஷன் வேறு. நீங்கள் எப்படி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ஃபஸ்ட் அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இன்னொரு அப்டேட்டோட. அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்கள் ஜஸ்வின். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.